இவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். முதல்ல என்னுடைய நீதியின்படி அவனை நான் எழுப்புவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் வழியை முதல்ல செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி யாரெல்லாம் சிறைப்பட்டு கிடக்குறாங்களோ, கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, என்னுடையவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார். கிரயம் கொடுக்க வேண்டியதில்லை, பரிதானம் கொடுக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனை விடுதலையாக்குவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் என்னுடையவர்கள் எங்கெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, என்னுடைய ஜனங்கள் என்னுடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த சிறைகளை உடைக்கும்படி, கட்டுகளை உடைக்கும்படி நான் என் நீதியின்படி ஒருவனை எழுப்புவேன். அவன் வழியை முதல்ல செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி அவன் என்னுடையவர்களை எல்லாம் விடுதலையாக்குவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான காரியம், ஆண்டவர் நமக்கு பேசுறதான வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வழிகளை செவைப்படுத்துவார். முதலாவது நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாய் ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய ஒவ்வொரு பாதையும் ஆண்டவர் செவைப்படுத்துவார். நாம் நடக்க வேண்டிய பாதை மாத்திரமல்ல, நாம் சோத்திரம் நம்ம எந்த வழியில நடக்க வேண்டுமோ, ஒருவேளை நம்முடைய பாதை சரியாக இல்லாமல் இருக்குமானால் அவைகளெல்லாம் சரிப்படுத்தி செவைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் வழிகளை நமக்கு தெரிய பண்ணி ஸ்தோத்திரம் எங்கெல்லாம் கற்றுண்டவர்களா இருக்கிறோமோ, எந்த காரியங்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோமோ, எவைகளெல்லாம் சிறைப்பட்டு போனது போல வழியே தெரியாது போல இருக்கிறோமோ, அங்கெல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சிறைப்பட்டவர்களை முதலாவது விடுதலையாக்குவார். அடைக்கப்பட்டவர்களை திறந்து விடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கட்டுகளை உடைத்து எறிவார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய காரியம் எல்லாம் அதே தடைப்பட்டு இருக்கலாம். தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்துல கட்டாயம் அவைகளை நிறைவேற்ற விசுவாசத்தோடு நம்ம அவைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டு அதையே நம்ம அபியாசப்படுத்தும் போது ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும் அன்பானவர்களே.